Hello viewers, this is Chennai car trainers. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாருக்கு வந்து 2-wheeler training கொடுத்துட்டு இருக்கோம். ஒரே நாள்ல எப்படி வந்து கியர் பைக் ஓட்றது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோம் ட்ரெய்னிங். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சிட்டு அடுத்த செகண்ட் ஆஃப் டே வந்து இப்ப நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் டேயில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து வண்டியில் உட்காந்து மூவ் பண்ணுறது, எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி கியர் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஸோ அது எல்லாமே அவருக்கு ரொம்ப கிளியராக வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு அப்புறம் இப்போ நல்லாவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், வித் கண்ட்ரோலோட அவரால் பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியுது. அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து ஈஸியாக கொண்டு வந்துட்டோம். ஸோ நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, 2-wheeler பொறுத்த வரைக்கும் ஒரே நாள் தான். ஸோ 10 to 12 ஹவர்ஸில் வந்து உங்களை ப்ராப்பராக ரெடி பண்ணிவிடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு 4-wheeler பொறுத்த வரைக்கும் 3 days ஃபுல் டே 3 நாள் வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருவோம். கியர் பைக்கில் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறது, எப்படி கியர் சேஞ்ச் பண்ணி ஓட்டுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்தார். சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தளவுக்கு கிளாரிட்டி கொடுத்து பக்காவாக வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ட்ரைனிங் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அழகாக பேலன்ஸ் பண்ணி அவரே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு வித் வண்டியோட கண்ட்ரோலோட. இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ப்ராப்பராக கற்றுக்கணும், அதே மாதிரி ஒரே நாளில் வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வண்டி ஓட்டணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எங்கேயும் நீங்கள் தேடி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சென்னைக்கு கார் ட்ரைனர்ஸ்க்கு வந்தீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து வித்தின் 1 டேயில் ப்ராப்பரான மூமெண்ட்டு, வண்டியோட அந்த கண்ட்ரோலு, எப்படி வந்து நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணணும், அது எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். கியர் பைக் ஓட்டுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகணுன்னாலும் கியர் பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பேசிக்காக வந்து பைக் ட்ரைனிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாகவே அமையுது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4-wheeler தேவைப்படும். ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து சைக்கிள், அதுக்கப்புறம் ஸ்கூட்டி, அதுக்கப்புறம் வந்து காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக சொல்லி கொடுக்கறதுனால ஸோ ஈவன் அவர் வந்து ப்ராப்பராக இப்போ ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எந்த அளவுக்கு கிளாரிட்டியோடு அவர் வந்து மேனேஜ் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறத பாருங்கள், வித் வண்டியோட கண்ட்ரோலோட. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்ட்ரோல் அவருக்கு கரெக்டாக கொடுத்துருக்கோம், ஈஸியாக பேலன்ஸ் பண்ணுறாரு, கரெக்டான மேனேஜ்மெண்ட் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு. அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வந்து டேர்ன் பண்ணுறதுக்கும் அவருக்கு ஈஸியாக வர ஆரம்பிக்குது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்னிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து சின்ன கிளாரிட்டி வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கிளச்சை வந்து நீங்கள் ஃபுல்லாக விடக்கூடாது சார், அது ரொம்ப முக்கியம். கிளச்சை நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கணும், சரிங்களா? பிரேக்கை வந்து 2 பிரேக்கும் சேம் டைம் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆகாது, சரிங்களா? கீரை கம்மி பண்ணிங்க, கிளச்சை பிடிச்சி அவ்வளோதான். இப்போ கிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். எஸ், எப்போவுமே கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு ஃப்ரண்ட் பிரேக்கு அண்ட் பேக் பிரேக் சார் ரெண்டுமே ஈவனாக நீங்கள் அப்ளை பண்ணணும், சரிங்களா? சடனாக பிடிக்கூடாது, ஈவனாக ஸ்மூத்தாக அப்ளை பண்ணணும். ஸ்லோவாக ஓட்டுங்க, ஆன் பேரை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு வண்டி ஓட்டுங்க சார். அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மூமெண்ட்டு. கீர் மாற்றிட்டிங்களா? ஸ்லோவாக போங்க. வெரி குட். ஸ்லோவாக கட் பண்ணுங்க, ரொம்ப விடாதீங்க கிளச்சா, மெதுவாக கட் பண்ணி போங்க. வெரி குட். பி கூல் அண்ட் ஹாப்பி. வண்டியோட அந்த கண்ட்ரோலு, அந்த ஸ்மூத்னஸ் வேணும் அப்படின்னும் போது உங்களுக்கு அப்படியே கால் எடுத்து மேலே வச்சுட்டு ஓட்டுங்க, அவ்வளோதான். சூப்பர் சார், வெரி குட். வித் கண்ட்ரோலோடு ஓட்டுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்த லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டுருக்காரு, பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ ஏன்னா நம்ம ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒவ்வொருத்தரையும் வந்து தனியாக பண்ண வச்சுடும். ஏன்னா அப்போ தான் வந்து அவருக்கு நாளைக்கு தனியாக ஓட்டுறச்ச எந்த ஒரு ட்ராபேக்கும் இல்லாமல் அவரால் ஸ்மூத்தாகவும் ஓட்ட முடியும், கண்ட்ரோலாகவும் ஓட்ட முடியும். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டியை வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த மாதிரி ஒரு டிரைவிங் தான் இப்போ அவர் பண்ணிகிட்ருக்காரு வித் கண்ட்ரோலோட. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக வந்து கண்ட்ரோலோடு ஓட்டணும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், வாழ்க வளமுடன்.